தனுசு ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். இன்று இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் அது ஒரு சாதாரணமான விஷயங்கள் கிடையாது. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பல வருடங்களாக நீங்கள் அனுபவித்து வந்த ஒரு மிகப்பெரிய சோதனை காலம் முடிவுக்கு வந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் இதற்கு ஒரு பொருளாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். பல விஷயங்களை நீங்கள் வெளியில் சொல்ல முடியாமல் உள்ளுக்குள்ளேயே வைத்துக்கொண்டு நீங்கள் யாரிடமும் எதையுமே வெளியில் சொல்லி அவர்கள் நமக்கு பாவங்கள் பார்க்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுடைய மனதிற்குள் எப்பொழுதுமே கிடையாதுங்க. அதனாலேயே நீங்கள் உங்களுடைய பக்கத்தில் இருப்பவர்களோ அக்கம் பக்கத்தினரோ உறவினர்களோ யார் எதை செய்தாலும் அதை மற்ற நபர்களிடம் போய் நீங்க கூற மாட்டீங்க. அப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்போதுமே கிடையாது. யாரிடமும் சொல்ல முடியாத அவமானங்கள், உறவுகளுக்குள்ள நடந்த சண்டைகள், நம்பியவர்களால் ஏற்பட்ட துரோகங்கள், உங்களை மதிக்காமல் நடந்தவர்களின் வார்த்தைகள், இந்த எல்லாவற்றையும் நீங்கள் அமைதியாக தாங்கி வந்தவர்கள் தான் இந்த தனுசு ராசி அன்பர்களான நீங்கள். ஆனால் நீங்கள் அனுபவித்த அவமானங்கள் இருக்கே, அது ஒரு சாதாரணமான விஷயங்களாக இருக்காதுங்க. நீங்க நல்லது செய்யத்தான் நினைப்பீங்க, ஆனா அதுக்கு பதிலா உங்களுக்கு கிடைத்தது என்ன தெரியுமா? நன்றி இல்லாத மனிதர்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்திருப்பாங்க. நல்ல மனிதர்கள் என்று அவங்களுக்கு நீங்க உதவி செய்தீங்க, ஆனா அவங்க காலப்போக்கில் நன்றி இல்லாத மனிதர்கள் என்பதை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருப்பாங்க. நீங்க ஒருத்தவங்களுக்கு உதவி செய்தால் அவர் நாளைக்கு உங்களையே எதிரியாக மாற்றிக்கொள்வார். இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் உங்களுக்குள்ள நடந்து கொண்டே தான் இருக்கிறது. இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பல முறை நடந்திருக்கலாம். பலருக்கு தெரியாத ஒரு உண்மை என்ன தெரியுமா? தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில நம்பிக்கை துரோகம் மிகவும் அதிகமாகவே இருக்கும். ஆனா அந்த ஒரு நம்பிக்கை துரோகம் நீங்க முழுமையாக நம்பிய நபர்களாலேயே இதுவரைக்கும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு அது இன்னும் உங்களுக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். நீங்க நம்பியவங்க தான் உங்களை அதிகமாகவே காயப்படுத்தக்கூடிய ஒரு நபர்களாகவே இருப்பார்கள். ஆனா உங்களுடைய குடும்பத்துல ஏற்பட்ட சண்டைகளும் உங்க வாழ்க்கைக்குள்ள உண்டு. குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், நீங்க நம்பியவங்களாகவும் இருக்கட்டும், யார் மீதெல்லாம் நீங்கள் அதிகமான நம்பிக்கை வைத்து அவர்களை உங்களுடைய குடும்பத்தில் ஒருவராக நீங்க நினைத்து பார்க்கீங்களோ அவங்க தான் உங்களுக்கு தேவையில்லாத கஷ்டத்தையும் தேவையில்லாத வழிகளையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருப்பார்கள். உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனைகளில் பெரும்பாலானவை உங்களுடைய உறவுகளுக்குள் தான் இதுவரைக்கும் ஏற்பட்டிருக்கும். உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள், அது மட்டுமல்லாமல் நெருங்கிய மனிதர்கள், இவர்கள் மூலம்தான் உங்களுடைய மனதில் ஆழமான காயங்கள் ஏற்பட்டது. சில சமயங்கள் குடும்பத்திற்குள் கூட தேவையில்லாத சண்டைகள் ஏற்பட்டிருக்கலாம். கணவன் மனைவி இடையே வாக்குவாதங்கள், பணம் பற்றிய பிரச்சனைகள், உங்களை புரிந்து கொள்ளாமல் நடந்து கொண்டவர்கள் என இந்த விஷயங்கள் உங்களுடைய மனதை மிக பெரிய அளவில் பாதித்து கொண்டு தேவையில்லாத கவலைகளையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருந்து கொண்டுமே தான் இருக்கிறது. யாரை நம்புவது என்று தெரியாமல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனைகள் தான் இன்னும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். இன்னும் உங்களுடைய தொழிலில் ஏற்பட்ட போட்டி மற்றும் சதிகள் அது உங்களுக்கு எதிராகவே நடத்தப்பட்டது. வியாபார காரகன் புதனும் தொழில்காரகன் சனியும் உங்கள் ராசிக்கு சாதகமற்ற திசா புத்திகளை நடத்தும் பொழுது தொழிலில் அல்லது வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் உங்களை சுற்றி இருக்கும் கூட்டமே உங்களுக்கு எதிராக சதி திட்டங்களை தீட்டி அது இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேவையில்லாமல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் நேர்மையாகவே உழைத்தாலும் உங்களின் உழைப்பை சுரண்ட ஒரு கூட்டங்கள் காத்து கொண்டே தான் இருக்கும். தொழிலில் உங்களை வீழ்த்த வேண்டும் என்றே உங்களின் எதிரிகள் விலையை குறித்து வியாபாரம் செய்வது, வாடிக்கையாளர்களை திசை திருப்புவது போன்ற அசிங்கமான உத்திகளை கையாண்ட நபர்களும் உங்களுக்கு எதிராக இருந்த நபர்களாக மட்டுமே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருப்பாங்க. அவங்களுக்கு நஷ்டமானாலும் பரவாயில்லை, ஆனால் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடாது என்று நினைத்த நபர்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருப்பார்கள். வேலை பார்க்கும் இடத்தில் உங்களுக்கு வரவேண்டிய நல்ல பெயரை தட்டி பறித்து உங்களுக்கு எதிராக மேலதிகாரிகளிடம் வத்தி வைத்தவர்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள உண்டு. இந்த தொழில் போட்டியும் மறைமுகமான சதிகளும் உங்களை நிம்மதியாக வேலை செய்ய விடாமல் அக்னி பரீட்சைக்கு ஆளாக்கியிருக்கும். ஏன் நம்ம வாழ்க்கைக்குள்ள மட்டும் இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கிறது என்று நீங்கள் மனதார நினைத்த நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருக்கும். இது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வழியாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் தனுசு ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். நீண்ட
நீண்ட நேரங்கள் கண் விழிப்பதை நீங்கள் தவிர்த்துக் கொள்வது மிகவும் நல்லது. நீண்ட நேரங்களும் இரவு நேரங்களிலும் நீங்கள் கண் விழித்து இருப்பதை கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்த்துக் கொள்ளுங்கள். அல்லது கண் சம்பந்தப்பட்ட ஏதேனும் பிரச்சனைகள் அது குழந்தைகளுக்கோ அல்லது வயதானவர்களுக்கோ ஏன் உங்களுக்கு கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படலாம். எனவே இரவு நேரங்களில் முடிந்த அளவுக்கு டிவி பார்ப்பதையோ போன் நோண்டுவதையோ நீங்கள் குறைத்துக் கொள்வது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நல்லதை நிச்சயமா தேடி கொடுக்கும். செய்தொழிலில் சில நுட்பங்களை நீங்க அறிந்து கொள்வீங்க. வழக்குகளில் சில திருப்பமான சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக திரும்ப போகிறது. அந்த சூழல்களினால் எல்லாமே நல்லதாகவே நடக்கக்கூடிய ஒரு நேரமும் காலமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்து விட்டது. தலை சார்ந்த பணிகளில் ஆர்வங்கள் உண்டாகி எல்லாமே நல்லதாகவே நடக்கக்கூடிய ஒரு நேரமும் காலமும் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. புதிய வகை உடைகளை வாங்கி வாழ்க்கைக்குள்ள மகிழக்கூடிய ஒரு மனிதர்களும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். கடினமான வேலைகளையும் எளிமையாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு திறமையும் ஒரு சக்தியும் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது பிறந்திருக்கும். ஆன்மீக பணிகள் ஈடுபாடுகள் இந்த ஒரு நேரத்தில் ஏற்படும். எனவே அந்த ஆன்மீக பணிகளை சரியான முறையில் நீங்க செய்து பாருங்க. அது உங்களுக்கு போதுமான அளவுக்கு நல்லதை நிச்சயமா உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இனிமே புதிய நண்பர்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்து நன்மைகளை உங்களுக்குள்ள தேடி கொடுப்பாங்க. நட்பு வட்டாரத்தில் இருந்த நயவஞ்சகர்களும் உங்களை பயன்படுத்தி கொண்ட சுயநலவாதிகளும் உங்களின் தற்போதைய கிரக மாற்றத்தால் உங்களுடைய வாழ்க்கையை விட்டே நிரந்தரமாக ஓடிவிடுவார்கள். ஆனா இந்த ஒரு நேரத்துல உங்களை விட்டு சில உறவினர்களும் சில மனிதர்களும் பிரிந்து போகிறார்கள் என்றால் அது நல்லதுக்காகவே என்பதை நீங்கள் உங்களுடைய மனதில் ஏற்றிக்கொள்ள வேண்டும். அந்த நல்லதை உங்களுடைய மனதிற்குள் வைத்துக்கொண்டு நீங்கள் செயல்பட்டால் மட்டுமே எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். இனிமே உங்க வாழ்க்கைக்குள்ள நுழையும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு பெரும் ஒரு தூணாக பக்கபலமாக மாறப்போகிறார்கள் என்பதை நீங்கள் நிச்சயமாக புரிந்து கொள்வீங்க. அதை புரிந்து கொண்டு நீங்கள் அனைவரிடமும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அனைவரையும் எப்படி நல்லபடியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் இப்பொழுது தெரிய ஆரம்பிக்கும். இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நுழையும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு பெரும் ஒரு தூணாக மாறி நிற்பார்கள். சமூகத்தில் செல்வாக்கு மிக்கவர்களும் நேர்மையான மனிதர்கள் மற்றும் தொழிலதிபர்களின் நட்பு உங்களுக்குள்ள இப்பொழுது கிடைக்கப் போகுது. உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் இந்த புதிய நட்பு வட்டாரம் பெரும் ஒரு பாலமாகவே அமைந்து எல்லாத்தையும் நல்லதாகவே தேடி கொடுக்கக்கூடிய அளவுக்கு நல்லதா உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். உங்களுக்கு ஒரு துன்பம் என்றால் தங்களுடைய உயிரையும் கொடுக்கக்கூடிய உன்னதமான மனிதர்களின் சேர்க்கையால் நண்பர்கள் என்ற சொல்லின் மீது உங்களுக்கு மீண்டும் ஒரு புதிய நம்பிக்கை பிறக்கக்கூடிய ஒரு இடமும் நேரமும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. இதுவரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு இப்பொழுது நல்லது என்பது நடக்க போகுது. ஆனா அந்த நல்லதை நீங்க சரியான முறையில பயன்படுத்தி பாருங்க. எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். இது நடக்குதா இல்லையா என்பதை நீங்கள் கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். யாரை நம்புவது என்று தெரியாமல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனைகள் தான் இன்னும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். இன்னும் உங்களுடைய தொழிலில் ஏற்பட்ட போட்டி மற்றும் சதிகள் அது உங்களுக்கு எதிராகவே நடத்தப்பட்டது. வியாபார காரகன் புதனும் தொழில்காரகன் சனியும் உங்கள் ராசிக்கு சாதகமற்ற திசா புத்திகளை நடத்தும் பொழுது தொழிலில் அல்லது வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் உங்களை சுற்றி இருக்கும் கூட்டமே உங்களுக்கு எதிராக சதி திட்டங்களை தீட்டி அது இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேவையில்லாமல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் நேர்மையாகவே உழைத்தாலும் உங்களின் உழைப்பை சுரண்ட ஒரு கூட்டங்கள் காத்து கொண்டே தான் இருக்கும். தொழிலில் உங்களை வீழ்த்த வேண்டும் என்றே உங்களின் எதிரிகள் விலையை குறித்து வியாபாரம் செய்வது, வாடிக்கையாளர்களை திசை திருப்புவது போன்ற அசிங்கமான உத்திகளை கையாண்ட நபர்களும் உங்களுக்கு எதிராக இருந்த நபர்களாக மட்டுமே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருப்பாங்க. அவங்களுக்கு நஷ்டமானாலும் பரவாயில்லை, ஆனால் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடாது என்று நினைத்த நபர்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருப்பார்கள். வேலை பார்க்கும் இடத்தில் உங்களுக்கு வரவேண்டிய நல்ல பெயரை தட்டி பறித்து உங்களுக்கு எதிராக மேலதிகாரிகளிடம் வத்தி வைத்தவர்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள உண்டு. இந்த தொழில் போட்டியும் மறைமுகமான சதிகளும் உங்களை நிம்மதியாக வேலை செய்ய விடாமல் அக்னி பரீட்சைக்கு ஆளாக்கியிருக்கும். ஏன் நம்ம
வாழ்க்கைக்குள்ள மட்டும் இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கிறது என்று நீங்கள் மனதார நினைத்த நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருக்கும். இது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வழியாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் தனுசு ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். நீண்ட நேரங்கள் கண் விழிப்பதை நீங்கள் தவிர்த்துக் கொள்வது மிகவும் நல்லது. நீண்ட நேரங்களும் இரவு நேரங்களிலும் நீங்கள் கண் விழித்து இருப்பதை கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்த்துக் கொள்ளுங்கள். அல்லது கண் சம்பந்தப்பட்ட ஏதேனும் பிரச்சனைகள் அது குழந்தைகளுக்கோ அல்லது வயதானவர்களுக்கோ ஏன் உங்களுக்கு கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படலாம். எனவே இரவு நேரங்கள்ல முடிந்த அளவுக்கு டிவி பார்ப்பதையோ போன் நோண்டுவதையோ நீங்கள் குறைத்துக் கொள்வது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நல்லதை நிச்சயமா தேடி கொடுக்கும். செய்தொழிலில் சில நுட்பங்களை நீங்க அறிந்து கொள்வீங்க. வழக்குகளில் சில திருப்பமான சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக திரும்ப போகிறது. அந்த சூழல்களினால் எல்லாமே நல்லதாகவே நடக்கக்கூடிய ஒரு நேரமும் காலமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்து விட்டது. தலை சார்ந்த பணிகளில் ஆர்வங்கள் உண்டாகி எல்லாமே நல்லதாகவே நடக்கக்கூடிய ஒரு நேரமும் காலமும் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. புதிய வகை உடைகளை வாங்கி வாழ்க்கைக்குள்ள மகிழக்கூடிய ஒரு மனிதர்களும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். கடினமான வேலைகளையும் எளிமையாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு திறமையும் ஒரு சக்தியும் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது பிறந்திருக்கும். ஆன்மீக பணிகள் ஈடுபாடுகள் இந்த ஒரு நேரத்தில் ஏற்படும். எனவே அந்த ஆன்மீக பணிகளை சரியான முறையில் நீங்க செய்து பாருங்க. அது உங்களுக்கு போதுமான அளவுக்கு நல்லதை நிச்சயமா உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இனிமே புதிய நண்பர்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்து நன்மைகளை உங்களுக்குள்ள தேடி கொடுப்பாங்க. நட்பு வட்டாரத்தில் இருந்த நயவஞ்சகர்களும் உங்களை பயன்படுத்தி கொண்ட சுயநலவாதிகளும் உங்களின் தற்போதைய கிரக மாற்றத்தால் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நிரந்தரமாக ஓடிவிடுவார்கள். ஆனா இந்த ஒரு நேரத்துல உங்களை விட்டு சில உறவினர்களும் சில மனிதர்களும் பிரிந்து போகிறார்கள் என்றால் அது நல்லதுக்காகவே என்பதை நீங்கள் உங்களுடைய மனதில் ஏற்றிக்கொள்ள வேண்டும். அந்த நல்லதை உங்களுடைய மனதிற்குள் வைத்துக் கொண்டு நீங்கள் செயல்பட்டால் மட்டுமே எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். இனிமே உங்க வாழ்க்கைக்குள்ள நுழையும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு பெரும் ஒரு தூணாக பக்கபலமாக மாறப்போகிறார்கள் என்பதை நீங்கள் நிச்சயமாக புரிந்து கொள்வீங்க. அதை புரிந்து கொண்டு நீங்கள் அனைவரிடமும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அனைவரையும் எப்படி நல்லபடியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் இப்பொழுது தெரிய ஆரம்பிக்கும். இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நுழையும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு பெரும் ஒரு தூணாக மாறி நிற்பார்கள். சமூகத்தில் செல்வாக்கு மிக்கவர்களும் நேர்மையான மனிதர்கள் மற்றும் தொழிலதிபர்களின் நட்பு உங்களுக்குள்ள இப்பொழுது கிடைக்கப் போகுது. உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் இந்த புதிய நட்பு வட்டாரம் பெரும் ஒரு பாலமாகவே அமைந்து எல்லாத்தையும் நல்லதாகவே